திருப்பத்தூர் என்றழைக்கப்படும் நமது ஊரின் பெயர் வரலாற்றின் ஆரம்பத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டு தற்போது திருப்பத்தூராக மாறியது என்பதை பற்றிய வரலாற்று தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்பான்சர்ட் பை உதயம் ஹைப்பர் மார்ட் திருப்பத்தூர். பாண்டிய நாட்டில் அன்று சிறப்பு பெற்ற 14 கோவில்களில் திருப்பத்தூரும் ஒன்று என்பதை காளமேக புலவர் ஒரு பாட்டில் தென் திருப்புத்தூர் என்று பாடுகிறார். திருப்புத்தூரை சுற்றி ஆரம்ப காலத்தில் கொன்றை மரங்கள் அதிகமாக இருந்ததால் முற்காலத்தில் கொன்றை வனம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. மயூரகிரி மான்மியம் என்ற வடமொழி நூலில் சூட்டப்பட்டுள்ளது. இதே நூல் மயூரகிரி புராணம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கொன்றை வனம் என்றும் அழைக்கப்பட்ட திருப்புத்தூரில் புதிதாக குடியேறிய மக்கள் வாழும் பகுதி புதிய ஊராக ஆனதால் புத்தூர் எனவும் பிறகு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருப்புத்தூர் எனவும் அழைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வால்மீகிபுரம் என்ற பெயரும் புழக்கத்தில் இருந்துள்ளது. வால்மீகி என்ற வடமொழி சொல்லுக்கு எறும்பு புற்று என்று பொருள். எறும்பு புற்று அதிகமாக இருந்த காரணத்தால் புற்றூர் என்று அழைக்கப்பட்டு திருப்புத்தூர் ஆக மருவியது எனவும் கூறப்படுகிறது. திருத்தளிநாதர் ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் பழமையான கல்வெட்டு ஒன்றில் நூதன கிராமம் என கூறப்பட்டுள்ளது. வால்மீகி முனிவர் தவம் செய்ததாகவும் அவர் மேல் புற்று வளர்ந்து மூடியதாகவும் அதன் காரணமாக புற்றூர் என ஆகி திருப்பத்தூர் என மருவியதாகவும் கூறப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை சரித்திர கும்மியும் அம்மானையும் என்ற நூலில் திருப்பத்தூர் என கூறப்பட்டுள்ளது. திருத்தளிநாதர் கோவில், அங்காளம்மன் கோவில், பூமாயி அம்மன் கோவில், வாணியன் கோவில், அனுமார் கோவில், முனீஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்களில் கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் 100க்கும் மேல் உள்ளன. இவை வட்டெழுத்து தமிழ் கிரந்தம் ஆகிய எழுத்துகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 80க்கும் மேல் கல்வெட்டுத் துறையினர் படியெடுத்து அறிக்கைகள் வெளிவந்துள்ளன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் திருப்புத்தூர் வந்து திருத்தளிநாதர் ஆலயத்தில் தங்கி திருப்புத்தூர் பதிகம் என்ற பெயரில் பாடல்கள் பாடியுள்ளார். அதே நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் திருப்புத்தூர் வந்து 10 பாடல்கள் கொண்ட பதிகம் பாடியுள்ளார். சேக்கிழார் பெருமான் பாடிய திருத்தொண்டர் புராணத்தில் பரமனார் திருப்புத்தூர் பணிந்து போந்து என்று திருஞான சம்பந்தர் திருப்புத்தூர் வந்து போனதை பற்றி பாடியுள்ளார். திருப்புத்தூர் சைவ திருமடம் ஒன்றில் வாழ்ந்திருந்த மறைஞான சம்பந்தர் கிபி 1484இல் திருத்தளி புராணம் இயற்றியதாக கல்வெட்டு செய்தி தெரிவிக்கின்றது. அருணகிரிநாதர் என்ற முருக பக்தர் 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தளிநாதர் ஆலயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை பற்றி பாடும்போது வயலில் திருப்பத்தூர் என்று குறிப்பிட்டு பாடியுள்ளார். மேலும் வடமொழி தலபுராணம், திருப்புத்தூர் புராணம், சேது புராணம், சூரைக்குடி புராணம், திருப்புத்தூர் பதிற்றுப்பத்தந்தாதி, குற்றால குறவஞ்சி பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் பாடியுள்ள திருக்கோஷ்டியூர் பள்ளியேசல், திருப்புத்தூர் பள்ளியேசல் ஆகிய நூல்களில் திருப்பத்தூர் பற்றிய வரலாற்று தகவல்கள் நிறைய உள்ளன என்பதில் பெருமை கொள்வோம். ஸ்பான்சர்ட் பை நீங்கள் தேடி வாங்கிய ஆடைகள் இப்போது திருப்பத்தூரில் உங்கள் உதயம் ஹைப்பர் மார்ட்டில். நீங்கள் வாங்கும் ஆடைகள் 2000 ரூபாய்க்கு மூடியுடன் கூடிய பிளாஸ்டிக் பெரிய வாளி இலவசம். உதயம் ஹைப்பர் மார்ட், ஸ்டேட் பேங்க் அருகில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7373747870. திருப்பத்தூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பத்தூர் நியூஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள். For advertisement, please contact 97909 92763.